நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அவர் நல்லவர், எப்பொழுதும் நல்லதையே செய்கிறவர். தீமை அழிக்கப்படாவிட்டால் நன்மை வாழ முடியாது. நன்மை வாழ்வதற்கும் நீதி செழிப்பதற்கும் கர்த்தர் தீமையை அழித்து போடுகிறார். கர்த்தரை கண்டு பயப்பட வேண்டாம். அவர் அன்புள்ள தெய்வம். அவர் அன்பு கடிந்து கொள்ளும், சில நேரம் கண்டிக்கும். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்தும் அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது 2ஆம் வருகையில் என்பதை குறித்தும், அது எப்படி இருக்கும், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் 2ஆம் வருகையில் போன்ற காரியங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தர் வருகிற அந்த 2ஆம் வருகையின் நாளை கர்த்தருடைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் என்றால் என்ன, அதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் வருகிறார், அவர் வரும் அந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. எல்லா நாட்களையும் கர்த்தரை படைத்தார். ஆனால் கர்த்தருடைய நாள் என்று வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் நாளை தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் அந்த நாளை குறித்து மகா பயங்கரமாய் சொல்லி இருக்கிறது. அதாவது அது ஒளி இல்லாமல் இருளாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த நாள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சந்தோஷமான நாளாய் இருக்கும். இப்பொழுது நம்மிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளை வரப்போகிறார் என்று சொன்னால், அல்லது இன்று வந்து விடுவார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் வருகிறார் என்றால் சந்தோஷப்படுகிற கூட்டமாய் கர்த்தருடைய ஜனம் இருக்கும். நம் பரம தகப்பன் நம்மை ஆளுகை செய்ய போகிறார், அவர் வரப்போகிறார். அவரோடு கூட நாம் சக மனிதர்கள் போல அவரை நாம் பார்க்கவும் பேசவும் பழகவும் அவரோடு கூட வாழப்போகிறோம் என்று சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் நமக்கு வருகிறது என்று சொல்லும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அந்த நாளை குறித்து, சந்தோஷமான அந்த நாளை குறித்து வேதத்தில் சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது இருளும் அந்தகாரமுமான நாள் என்று. அப்படி என்றால் அது நமக்கல்ல, அதை கண்டு பயப்படக்கூடாது. அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்றால், ஆழமாய் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது தெளிவாய் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி வாழ்கிற நமக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது, எந்த தீங்கும் நேரிடாது, எந்த இருளும் அந்தகாரமுமான நாள் நமக்கு கிடையாது. அதை முதலில் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. அந்த நாள், இப்படிப்பட்ட வசனங்கள் வரும் பொழுது அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து படிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு இடத்தில் கூட கர்த்தருடைய ஜனம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகளோ துன்பம் வரும் துயரம் வரும் என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. சக வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வருவது சாதாரணமான விஷயம், எல்லோருக்கும் வரும். ஆனால் உலகம் ஒட்டு மொத்தத்திற்கும் ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது தேவ பிள்ளைகளுக்கு வருவதல்ல. தேவ பிள்ளைகளுக்கு வருவதெல்லாம் கர்த்தர் மட்டாய் அடிப்பது. அவ்வப்பொழுது அவர் அடித்து திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை திருத்தி கொண்டு வர சில சின்ன சின்ன துன்பங்களை கொடுப்பார். ஆனால் மிகப்பெரிய தீங்கு அழிவு என்று வரும் பொழுது அது கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல, அது துன்மார்க்கருக்கு. அதாவது ஒரு சில மனிதர்களுடைய மனநிலை இருக்கும். அதாவது சாதாரணமாக எல்லா மனிதரும் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த பாவத்திலும் அந்த மனித இருதயத்தின் எளிமையிலும் வித்தியாசம் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆவியில் எளிமை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், ஆவியில் கடினத்தன்மை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இப்படி வித்தியாசமான மனிதர்கள் உண்டு. அதாவது ஆவியில் எளிமை என்றால் நாம் கெட்டவர்களாகவே இருப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று நினைப்போம். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் உடனே தீங்கு செய்து விடுவோம், ஒரு பொய் சொல்லி விடுவோம், அல்லது திருடி விடுவோம், அடுத்தவர் பொருளை அபகரிக்க நினைப்போம். இப்படிப்பட்ட குணங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறது என்றால் அது அல்ல. இப்படிப்பட்டவர்கள் சில துன்பங்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை புடமிட்டு வேத வசனத்தை கொடுத்து நீ இப்படி செய்யாதே என்று கண்டித்து உணர்த்தும் போது சிலர் உடனே திருந்தி விடுவார்கள். கர்த்தாவே, நான் செய்தது தவறு, இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று மனம் திருந்தி விட்டு
மனம் திரும்பி விடுவார்கள். அவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்படி மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் அழித்து போட மாட்டார். அவர்களுக்கு படிப்படியாக சொல்லி வேத வசனங்களை போதித்து பல ஊழியர்களை வைத்து அவர்களை வழி நடத்தி பரிசுத்தப்படுத்தி விடுவார். அப்படி அவர்கள் சில நேரங்களில் அதையும் கேட்காத பொழுது சில வாழ்க்கையில் துன்பங்களை சின்ன சின்ன துன்பங்களை கொடுத்து அவர்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி விடுவார். ஆனால் சிலர் மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அது நாம முடிவு பண்ண முடியாது. இந்த காரியத்தை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார், கடினத்தன்மை உடையவர்கள் யார் என்று நம்மால் கவனிக்க முடியாது. நாம சொல்ல முடியாது, நாம சொல்ல முடியாது. அது கர்த்தருக்கு தான் தெரியும். அவர் மனிதர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியும், அவர் பார்ப்பார். இந்த மனிதன் திருந்த மாட்டான், இவனுடைய பாவம் முழுமையாயிற்று என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் துன்மார்க்கர் என்றும் அக்கிரமக்காரர் என்றும் அப்படிப்பட்ட ஜனங்களை தேசத்தில் இருந்து அழித்து போடுவார். இப்படி திருந்தாத ஜென்மம் என்று நாம் சொல்வோம் அல்லவா, அப்படி திருந்தாத மனிதர்களை தான் கர்த்தர் அடிப்பார். அந்த நாம எப்பொழுதும் எந்த மனிதனையும் இந்த மனிதன் திருந்தாதவன், இந்த மனிதன் நல்லவன், இவன் திருந்தி விடுவான் என்றெல்லாம் நாம கணக்கு போடக்கூடாது. கர்த்தரே சொன்னால் ஒழிய நம்ம இடத்தில் பேசி இவன் திருந்தாதவன், இவனை விட்டு விலகு என்று சொன்னால் நாம் விலகி விட வேண்டும். நாம கணக்கு போடக்கூடாது. இவர்கள் தீயவர்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. நினைக்க கூட கூடாது, நாம கணிக்க கூடாது. அது தவறாக போய்விடும். ஏனென்றால் உள்ளத்தின் ஆழத்தில், ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தரால் தான் அறிய முடியும். அதனால் நாம எப்பொழுதும் இந்த முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. கர்த்தர் தான் அதை பார்த்து அந்த காரியங்களை செய்வார். இதை புரிந்து கொள்வோம். அடுத்ததாக, இந்த பயங்கரமான கர்த்தருடைய நாள், இப்படிப்பட்ட மனம் திருந்தாதவர்கள் தங்கள் வாழ்க்கையும் அழித்துக் கொண்டு பிறரையும் துன்பப்படுத்தி நீதிமான்களையும் துன்பப்படுத்தி பூமியில் நீதி வாழ விடாமல் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வளர்த்து விடுகிற மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் தீமை செய்வதும் அல்லாமல் தங்களை கெடுத்துக் கொள்வதும் அல்லாமல் தங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் தேசத்தையும் கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாள் இருளும் அந்தகாரமுமான நாள், அந்த நாள் மந்தாரமான நாள், அந்த நாள் சூரியன் உதிக்கும் ஆனால் ஒளி கொடாதிருக்கும், சந்திரன் வரும் ஆனால் வெளிச்சம் இருக்காது, அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், கர்த்தருடைய நாள் என்றால் அது கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கும் நாள். நியாய தீர்ப்பு என்பது கர்த்தருடைய ஜனங்களுக்கு அல்ல, தீயவர்களுக்கு. நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை என்பது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் என்றால் அது தீயவர்களுக்கு தான். நன்மையானவர்களுக்கு நியாயம் தீர்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் வாழும் போதே நாம் எல்லா நியாய தீர்ப்பையும் அனுபவித்து முடித்து விடுவோம். உதாரணத்திற்கு, நம் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும். நாம் நினைப்போம் மிகப்பெரிய ஊழியக்காரர்களா இருப்பார்கள், அவர்களுக்கு சில வியாதிகள் இருக்கும், சில சரீரத்தில் பாடுகள் இருக்கும். உடனே நாம் நினைப்போம், சில நேரம் தூஷித்து கூட விடுவோம், என்ன இவர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், இவர்களுக்கு எதற்கு உடலில் நோய் வருகிறது என்று. அதெல்லாம் நன்மைக்காக. ஏனென்றால் ஒரு மனிதன் பிறந்து அந்த மனிதன் பரிசுத்தம் ஆகும் வரைக்கும் கர்த்தரால் புடமிடப்பட்டு இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நான் பரிசுத்தமாக்கினவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது அவருடைய சேனை என்றும் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் தமக்கென்று சில ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை சிறுவயது முதல் வழி நடத்தி அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். அப்படி அவர்கள் பரிசுத்த நிலைக்கு வரும்போது, அது வரைக்கும் அவர்கள் மனம் திருந்தி பரிசுத்தமாகும் வரைக்கும் வாழ்க்கையில் சில தவறுகளை செய்து கொண்டு இருந்திருப்பார்கள். அதை விட்டு விலகும் அந்த காலம் வரைக்கும் அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த முழு பரிசுத்தத்தை அடையும் வரைக்கும் அவர்கள் செய்த சிறு தவறாய் இருந்தாலும் அதற்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அது எப்பொழுது நடக்கும் என்றால், அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே, இந்த பூமியில் இருக்கும் பொழுதே சகல நியாய தீர்ப்புகளும், ஒரு மனிதன் செய்த எல்லா அக்கிரமம், பாவம், துன்மார்க்கம், மீறுதல் எல்லாவற்றிற்கும் பூமியிலேயே கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். அவர்கள் உயிர் எடுப்பதற்கு முன்பே, பரலோகம் செல்லும் முன்பே எல்லா கணக்கையும் முடித்துவிட்டு முழு பரிசுத்தமாக்கி, இந்த மனிதனை பார்த்து இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றம் இருக்கிறது என்று சாத்தான் சொல்ல முடியாது. யோபையாவை பார்த்து அவன் குற்றப்படுத்தியது போல நம்மை பார்த்து அவன் குற்றப்படுத்த கூடாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கி விடுவார். பாவம் செய்யாதபடிக்கு தடை செய்வார்.
நமக்கு புத்திமதி சொல்வார். மீறி செய்கிற பாவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த துன்பத்தை அனுபவிக்க வைத்து அந்த பாவத்தை நம்மிலிருந்து அழித்து போடுவார். இது எல்லாம் சரீரத்திற்கு. நியாய தீர்ப்பு என்பது சரீரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. நாம் ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளலாம். நாம் பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால், நாம் பொய் பேசிக் கொண்டிருந்தோம், மனம் திரும்பி விட்டோம். இப்பொழுது என்ன செய்யும் என்றால், நம் பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை சுத்திகரித்து விட்டது. நம் ஆவியில் நாம் மனம் திரும்பியதும் மன்னிக்கப்பட்டு விடுவோம். மனம்தான் ஆவி. அதனால் அது திருந்தியதும் ஆவி பரிசுத்தமாகிவிட்டது. ஆனால் பொய் பேசிய இந்த வாய் அது பொய் பேசியதாக தான் இருக்கும். சாத்தான் சொல்வான், இவள் இத்தனை நாள் பொய் பேசினாள், இவள் இத்தனை நாள் புறங்கூறினாள், அவதூறு பேசினாள், அதனால் இவள் வாய் அசுத்தமா இருக்கிறது என்று சொல்லுவான். அதி நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார்? நம் வாயிலையோ நம் தொண்டையிலேயோ நமக்கு ஒரு சரீரத்தில் துன்பத்தை கொடுப்பார். ஒரு வியாதியோ ஒரு வலியோ ஒரு வேதனை ஏதாவது ஒன்று வரும். அதை நாம் சுமந்து படாத பாடுபட்டு நாம் அதை சுமந்து கொண்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் நம் பாவத்தின் அளவு தீரும் வரைக்கும் அந்த துன்பத்தை அந்த நாட்கள் நாம் அனுபவித்திருப்போம். அது எல்லாம் முடிந்த பின்பு ஆவியில் ஏற்கனவே சுத்தமாகி விட்டதினால் பரிசுத்தமாகி விட்டதினால் நாம் பரலோகத்திற்கு தகுதியாகி விடுகிறோம். ஆனால் மாம்சமும் பரலோகத்திற்கு போக வேண்டும் அல்லவா? அதை சுத்திகரிக்க இந்த பூமியில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மை சுத்திகரித்து எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அதாவது நாம் வாழ்நாள் முடிந்து மரணம் அடைந்து கர்த்தரிடத்தில் சேர்ந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போனாலும் எப்படியானாலும் நாம் வாழ்நாள் முடியும் நாளே நாம் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். பரலோகத்திற்கு போவதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் இங்கேயே கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். இதுதான் நடக்கும். அதனால் நீதிமான்களுக்கும் வலியோ வேதனையோ ஊழியர்களுக்கு வருவதை நாம் தவறாக பேசக்கூடாது. அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் பரிசுத்தமாவதற்கு முன்பாக சிறு வயதில் செய்திருக்கலாம். அவர்கள் குடும்ப சூழ்நிலையை நிமித்தமாக அறியாமையினால் அவர்கள் பாவம் செய்திருக்கலாம். இது நிமித்தம் அவர்கள் ஆயுள் முடியும் காலத்தில் கூட சில துன்பங்களை கொடுத்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அந்த நாள் எப்பொழுது துன்பம் வரும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது. கர்த்தரே அதை நிர்ணயிப்பார். இப்படியாக ஆனால் கைவிட மாட்டார். நியாய தீர்ப்பை கொடுப்பது அந்த காலம் துன்பத்தை அனுபவித்து அந்த ஆத்மா மனம் திரும்புவதற்காக தான். அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது நம் ஆத்மா சொல்லும், இனி உன் வாழ்க்கையில் இந்த தவறை என்றும் செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வரும். ஐயோ, இவ்வளவு வலிக்கிறதே, இவ்வளவு வலிக்கிறதே, இவ்வளவு கஷ்டமா இருக்கிறதே, இவ்வளவு பாடா இருக்கிறதே என்று துன்பத்தை உணர்ந்து அந்த நேரத்தில் நாம் முழுமையாய் மனம் திரும்புவோம். அதாவது நம் ஆத்மா முழுமை அடையும், பரிசுத்தம் அடையும். அந்த பாவ எண்ணம் நம் ஆத்மாவிலிருந்து வெளியேறும். அது வரைக்கும் அந்த துன்பம் இருக்கும். பின்பு அது சரியாகிவிடும். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றுமே கைவிடப்படுவதில்லை. அந்த காலத்தில் கர்த்தர் கிருபையாய் அவர்களை காப்பாற்றுவார். எந்த குறைவும் இல்லாமல் பத்திரமாய் பாதுகாத்து அந்த நியாய தீர்ப்பை சுமந்து முடிக்கும்படியாகவும் நாம் பரிசுத்தம் அடையும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கும் காலம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால் நாம் பரிசுத்தமாகி விடுகிறோம். நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. பூமியில் வாழும் போதே தனிப்பட்ட நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து முடித்து விடுவார். நியாய தீர்ப்பு நாள் என்றால் மரணம் அடைந்த பின்பு உலகம் முழுமைக்கும் மொத்த மனித குலத்திற்கும் துன்மார்க்கருக்கும் நியாயம் தீர்ப்பும் கொடுக்கும் நாள். இந்த பூமியில் கர்த்தருடைய வருகையினாலும் நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது அவர்கள் தீயவர்களுக்கு தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எப்படி? அவர்கள் பாவம் செய்ததற்கு அவர்களை தண்டித்து அவர்களை கொன்று அழித்து போடுவார். ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் குறைவாக பாவம் செய்திருந்தால் பாவம் முழுமை அடையும் வரைக்கும் கர்த்தர் அவர்களை தண்டிக்க மாட்டார். முதலில் தெரிந்து கொள்ளும். ஏனென்றால் பாதையிலேயே நிறுத்தி மனம் திரும்பலாம் அல்லவா? அதனால் கிருபையாய் அவர்களை விட்டு வைத்துக் கொண்டே இருப்பார். இனி திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலைக்கு வந்தவர்களை தான் கர்த்தர் அழித்து போடுவார். இதுதான் கர்த்தருடைய நாள். ஆனால் அந்த நாள் மகா பயங்கரமாய் இருக்கும். ஜனங்களின் அழிவு மிக பெரியதா இருக்கும். இப்படிதான் இயற்கை சீற்றங்கள் வருவது, கொள்ளை நோய்கள் வருவது, அநேகம் பேர் மரிப்பது போன்ற காரியங்கள் நடக்கிறது. இது கர்த்தருடைய கோபமே. அதுதான் நியாய தீர்ப்பு நாளா இருக்கிறது. அது துன்மார்க்கருக்கு, நீதிமான்களுக்கு அல்ல. நாம் பயப்பட தேவையில்லை. அந்த துன்மார்க்கருக்கும் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது ஒரு செடி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். விவசாயம் செய்யும் போது நல்ல நிலத்தில் நம் வீட்டு தோட்டத்தில் கூட நாம் காய்கறி செடிகளை போடுவோம். நிறைய செடி கொடிகளை வளர்த்து வருவோம். அதன் இடையில் புல்செடிகள், களை செடிகள் முளைத்து வரும். தேவையற்ற செடிகள் வரும். அதை நாம் பிடுங்கி எரிந்து விடுவோம்.
அதை விட்டு வைத்தால் என்னாகும்? பெரியதாய் வளரும். வளர்வதோடு நிற்காது. அதில் விதைகள் தோன்றும். களைச்செடியின் விதைகள் தோன்றும். அப்படியே விட்டுவிட்டால் அந்த களைச்செடியின் விதைகள் எல்லாம் முற்றி காய்ந்து வெடித்து விழுந்து அநேகம் களைச்செடிகளை தோட்டத்தில் கால் வைக்க கூட இடம் இல்லாதபடிக்கு அதிகமாய் களைச்செடிகளை முளைக்க பண்ணிவிடும். ஏனென்றால் அந்த விதை வெடித்து எல்லா இடத்திலும் விழுந்து அதிக களைச்செடிகளை முளைக்க பண்ணும். எந்த பயிரும் வளராது. நாம் வைத்த காய்கறி செடிகள் கனி கொடுக்காது, வெயில் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது. அதனால் அவைகள் வாடி போகும். இப்படி நடக்கும். அதனால் நாம் என்ன செய்வோம்? களைச்செடிகளை அது விதை வருவதற்குள் நாம் சுத்தம் செய்து விடுவோம் அல்லவா? அதே போலதான் கர்த்தரும் துன்மார்க்கரை விட்டு வைத்தால் அவர்கள் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நீதிமான்களையும் கெடுத்து விடுவார்கள். இவர்கள் கொடுக்கிற துன்பத்திலும் துயரத்திலும் மனம் செலுத்து போய் நீதியின் பாதையில் நடக்கிற ஜனங்களும் மனமுடைந்து அவர்களும் துன்மார்க்க பாதையில் நடந்து விடக்கூடாது. அடுத்த சந்ததி புதிதாய் பிறந்து வளர்கிற சிறு குழந்தைகள் அதிக துன்மார்க்கத்தை பார்த்தால் அவர்களும் அதே பாதையில் போய்விடுவார்கள். உலகம் முழுவதும் மனித இனமே அழிந்து போய்விடும் அல்லவா? அதனால்தான் அவ்வப்போது கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். அவர் களை செடிகளை பிடுங்குவது போல துன்மார்க்கரை அழித்து போடுகிறார். ஒரு நல்ல விவசாயியை போலதான் கர்த்தர் செயல்படுகிறார். அதை செய்யாவிட்டால் நாமெல்லாம் இன்று இருந்திருக்க முடியாது. நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வராவிட்டால் நோவாயா ஒரு குடும்பம் தான் பரிசுத்தமாய் இருந்தது. எத்தனை காலம் இருந்திருக்கும்? இன்னும் ஒரு 50 வருடம் கூட அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க முடியாது. அதற்கு அடுத்த சந்ததிகள் வாழ்ந்திருக்க முடியாது. தீயவர்களாய் மாறி இருப்பார்கள். அதன் பின்பு நம்மை போல பரிசுத்த சந்ததி இத்தனை வருடம் கழித்து வர முடியாது. கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற சந்ததியாய் நாம் இருக்கிறோம். நம்மை எப்படி ஆண்டவர் பார்க்க முடியும்? அந்த தீமையை அழித்து சுத்திகரித்து பல முறை நாம் சுத்திகரிக்கப்பட்டுதான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. கர்த்தருடைய நாள் என்பது துன்மார்க்கரை அழித்து தீயவர்களை ஒழித்து அழித்து சுத்தப்படுத்தி பூமியை காப்பதற்கும் அடுத்த சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் உருவாக்குவதற்கும் கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு நாளா இருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருவது நல்லது. கர்த்தர் நன்மை செய்யும் நாள், இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள், அது தீயவர்களை அழிக்கும் நாள். அவர் நல்லவர், எப்பொழுதும் நல்லதையே செய்கிறவர். தீமை அழிக்கப்படாவிட்டால் நன்மை வாழ முடியாது. நன்மை வாழ்வதற்கும் நீதி செழிப்பதற்கும் கர்த்தர் தீமையை அழித்து போடுகிறார். கர்த்தரை கண்டு பயப்பட வேண்டாம். அவர் அன்புள்ள தெய்வம். அவர் அன்பு கடிந்து கொள்ளும், சில நேரம் கண்டிக்கும். கர்த்தர் வருகிறார். அவருடைய 2ஆம் வருகையில் கர்த்தர் வரும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் வருகிறார். அவருடைய 2ஆம் வருகையில் கர்த்தர் வரும் பொழுது என்ன நடக்க போகிறது? கர்த்தர் வருகிறார். அவர் வரும் பொழுது வானத்தின் கடையாந்திரத்திலிருந்து, அதாவது பூமியின் கடைசி மூலைகளில் எல்லா ஓரங்களிலும் இருக்கிற, உலகெங்கும் இருக்கிற கிழக்கு மேற்கு எல்லா திசைகளின் ஓரத்திலும் வானம் கமிழ்ந்த இடம் என்றால் ஓரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்டத்தின் ஓர பகுதிகளில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற தேசங்கள், கடல் பகுதிகளில், கடலில் அருகே இருக்கிற ஓரங்களில் இருக்கிற தேசங்களில் இருந்தும் கர்த்தருடைய ஆயுதங்கள் வருகிறது. அங்கிருந்து வந்து இஸ்ரேல் தேசத்தை குறிப்பதாக இது மைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வந்து தேசத்தை நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய கோபம் வரும். அதாவது துன்மார்க்கர் மத்திய பகுதியில் இருக்கிறார்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து தீயவர்கள் தங்கள் ஆயுதங்களுடன் வந்து தேசத்தை கொள்ளையிடுவார்கள், தீமை செய்வார்கள் தேசத்திற்கு என்று பொருள். அதாவது துன்மார்க்கர் அழிக்கப்படுவார்கள். உலகெங்கும் இருக்கிற, இது உலகம் முழுமைக்கும் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்த்தர் வரும் நாளில் இதெல்லாம் நடக்கும். கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அலறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்களுக்கு மனதில் மகா பெருமை கொண்டு, கர்வம் கொண்டு, எனக்கு எதுவும் வராது, யார் என்னை கேட்பார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தர் யாரை அழிக்கப் போகிறார் என்றால், இவர்கள் மகா கடூரமானவர்கள், கடூர இருதயம் உள்ளவர்கள். எப்படி என்றால் கொடூரமான பேச்சு. அதாவது என்னை கேட்பவர் யாரும் இல்லை, நான் எதை செய்தாலும் நான் செய்வேன், என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு எந்த தீங்கும் வராது. அதாவது அவர்களுடைய எண்ணம், எனக்கு எந்த தீங்கும் வராது,
என்னை நியாயம் தீர்க்க யாரால் முடியும்? என்னை தண்டிக்க யாரால் முடியும்? எனக்கு நிகர் நான் தான். என்னை யாராலும் அழிக்க முடியாது. எனக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது. என்னைப் போல வல்லமையுடையவன் யாரும் இல்லை. என்னை யார் கேட்பார்? எனக்கு எந்த துன்பமும் வராது. கடவுள் யார்? அவர் என்னை தண்டிக்க போகிறாரா என்று திமிராக, பெருமையாக, கர்வமாக கர்த்தருக்கு விரோதமாய் வாய் கொடுக்கிறார்கள் அல்லவா? கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் நாவை அசைக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய நாள் வருகிறது. அவர்களை நான் இருக்கிறேன் என்று காட்டும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். அவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படியா? யாரும் இல்லையா? உன் அக்கிரமத்தை கேட்பதற்கும் தண்டிப்பதற்கும் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் தண்டிக்க வருகிறார். இது இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள். சாதாரணமாக எல்லோருக்கும் இந்த மனநிலை வராது. மகா கொடுமையான மனிதனுக்கு தான் இப்படி இருக்கும். என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை. நான் எதை வேண்டும் என்றாலும் செய்வேன். எந்த பாவத்தையும் செய்வேன். எந்த அக்கிரமத்தையும் செய்வேன். எனக்கு எந்த தீங்கும் வராது. நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று மனதில் மகா பெருமை, கர்வம், அகந்தையாய் திரிகிற ஜனங்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். கர்த்தருடைய நாள் வருகிறது. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியா, அலறுங்கள் என்று. அந்த நாள் சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வருகிறது. சர்வ வல்லவர் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் அனுப்புகிறார். அவர் சங்காரம் பண்ண அனுப்புகிறார். சங்காரம் என்றால் அதற்கு பின்பு அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது. அதாவது மொத்தமாய் அழித்து விடுவது. கொஞ்சம் வியாதியை கொடுத்தோ வேற ஏதாவது துன்பங்களை கொடுத்தோ வைத்திருப்பதில்லை. மீண்டு வருவதற்கு வழியே இல்லாமல் மொத்தமாக அவர்களை அழித்து போடுவது, கொன்று போடுவது. இதுதான் சங்காரம் என்று சொல்வது. அவர்களை சேர்ந்த மனிதர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு போவார்கள். அந்த கூட்டத்திலிருந்து வேறொருவர் எழும்ப முடியாத அளவுக்கு தீமையை அழித்து போடும் அந்த நிகழ்வுதான் சங்காரம் என்பது. அப்பொழுது பூமியில் துன்மார்க்கமாய் வாழ்கிற அந்த ஜனங்களின் மனமெல்லாம் உடைந்து தாழ்த்தப்பட்டு போகும். மனிதர்களின் இருதயம் கரைந்து போகும். அவர்களுடைய கைகள் நெகிழ்ந்து போகும். அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தாதபடிக்கு அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தார்கள் அல்லவா? இப்பொழுதோ உடைந்து போய், சோர்ந்து போய், அந்த மேன்மை பாராட்டல், அந்த பெருமை அழிந்து உருண்டு போய் உட்கார்ந்திருப்பார்கள். கரைந்து போகும். துன்பத்தை தாங்க முடியாதபடிக்கு கரைந்து போவார்கள். அப்படிப்பட்ட தீமை வரும் துன்மார்க்கருக்கு. நமக்கல்ல, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நிச்சயமாய் வராது. தைரியமாய் இருக்கும். அவர்கள் திகில் அடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களுக்கு வரும். இதுவரை உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கொன்று குவித்தவர்கள், கர்த்தருடைய ஜனத்திற்கு தீமை செய்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறந்து தங்கள் நாவை அசைத்தவர்கள், பரிசுத்தம் எங்கு உண்டோ, நீதி எங்கு உண்டோ அங்கெல்லாம் போய் அவர்களை துன்பப்படுத்திய கொடூரமான ஜனங்களுக்கே இந்த நிலை. கர்த்தர் நீதியாய் நியாயத்திற்கு வருகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய நீதி என்றும் மாறாது. பிள்ளை பெறுகிறவளை போல வேதனைப்படுவார்கள். பிரசவத்தில் ஒரு பெண் எப்படி துன்பப்படுவாளோ அது போல அவர்கள் துன்பப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய துன்பம் பெரிதா இருக்கும். அதுவரை கூடி கூடி சந்தோஷமாய் பேசிக்கொண்டு திரிந்தவர்கள் பேச முடியாமல் வாயடைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். அவர்கள் முகங்கள் நெருப்பை போல மகா கொடூரமாய், மகா அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். அவர்கள் மனதில் நெருப்பு எறிவது போல அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் முகத்திற்கு அப்படி தெரியும். தேசத்தை பாழாக்கி அதிலுள்ள பாவிகளை அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. மகா கோபத்தோடு கர்த்தர் நியாயத்திற்க வருகிறார். அதிலுள்ள பாவிகளை அழித்து போடுவார். தேசத்தில் உள்ள தீமையான பொருள்களை, கட்டடங்களை அழித்து போடுவார். அந்த கர்த்தருடைய நாள் வரும் பொழுது வானத்தின் நட்சத்திரங்களும் ஒளி கொடாமல் இருக்கும். வானத்தில் நட்சத்திரம் தெரியாது. சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரனும் ஒளி கொடாதிருக்கும். அப்படி என்றால் ஒரு மேகமூட்டம் போல ஒரு மறைவு ஏற்படும். அதாவது முற்காலத்தில் அப்படி நடந்தது என்று சொல்கிறார்கள். வெட்டுக்கிளிகள் அதிகமாய் புறப்பட்டு வானத்தில், அதாவது பூமியின் மேல், நம் தலைக்கு மேலே பறக்க தொடங்கும் பொழுது
அப்படிப்பட்ட இருள் வந்து மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி நடக்குமா என்றால், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட பொழுது அந்த சமயத்தில் 10 வாதைகளை கர்த்தர் அனுமதித்த போது இருளும் வந்து அந்த தேசத்தை மூடியது, எகிப்தை மூடியது. ஆனால் இஸ்ரவேலர்கள் இருந்த இடம் மட்டும் வெளிச்சமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடும். பகலும் இரவும் அவர்களுக்கு இருளை போலவே இருந்தது. எகிப்தில் இருந்தவர்களுக்கு தன் வீட்டில் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்திருக்கிறது. இனி இதே போல கர்த்தர் நடத்துவார். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தகர்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். பெருமை பிடித்தவர்களின் பெருமையை அழித்து போட்டு பாவத்தின் நிமித்தம் உலகத்தை என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், மிருகங்கள், அதாவது பொல்லாத ஆவிகள் மனிதர்களுக்குள்ளும் இருக்கும், மிருகங்களுக்குள்ளும் இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும். இப்படி அங்கிருக்கிற எல்லா தீமையான பொல்லாத ஆவிகள் எங்கெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அழித்து மனிதர்களையும் சேர்த்துதான் அதையும் அழித்து மிருகங்கள், அதாவது தேசத்தையும், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், துன்மார்க்கத்தின் நிமித்தம் ஒவ்வொரு மனிதன் செய்த துன்மார்க்கம், கெட்ட வழிகளில் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்த துன்மார்க்கத்தின் நிமித்தம் மனிதனையும் தண்டித்து அழித்து தீயவர்களை, மகா கொடியவர்களை, திருந்தாத மனிதர்களை அவர்களையும் அழித்து போட்டு தேசத்தை சுத்தம் பண்ணி பெருமை பிடித்தவர்களின் பெருமையை அழிய பண்ணுவார். அவர்கள் பெருமை அடங்கி அவர்கள் தாழ்த்துப்படும்படியாக அவர்களை அழித்து போடுவார். அதாவது வேதம் முழுவதும் நாம் எவ்வளவு தியானித்தாலும் கர்த்தர் விரோதிக்கிற ஒரு காரியம் பெருமை, சுயநலம், இரண்டும். அந்த 2 குணங்களையும் நம் வாழ்க்கையில் நாம் இராதபடிக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். இது ஒரு முறை மனம் திரும்ப வேண்டும், தினம் தினம் மனம் திரும்ப வேண்டும். சுயநலமாய் ஒவ்வொரு செயலிலும் நாம் எதையும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் பெருமையோடும் நாம் எதையும் செய்யக்கூடாது. இதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தரிடத்தில் நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்போம். நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது உடனே அந்த நொடியே அதை விட்டு விலகி மனம் திரும்புவோம். மனம் திரும்புதல் நம்மை காப்பாற்றும். எவ்வளவு தீயவர்களாய் இருந்தாலும் மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றி விடுவார். திருந்தாமல் இருந்தால் சிறிய பாவம் கூட நம்மை அக்னி கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். தயவு செய்து மனம் திரும்புகிறவர்களாய், ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வோம். அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.